2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்காரு, இன்னொருத்தர் ட்ரேடராக இருக்காரு. ட்ரேடர்னா டெய்லி இன்ட்ராடே பண்ணுறது மட்டும் கிடையாது, ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கி விற்கிற வேலைகளையும் பண்ணுறாரு. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு அவர் எதிர்பார்க்குற வரைக்கும் அவருக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ எடுத்துக்கிடுவோம், ஒரு லாங் டேர்மாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் செயல்படுறாரு. இந்த ட்ரேடர் என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக்கு, மூவிங் ஆவரேஜ், டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, கப் வித் ஹேண்டில்னு எனி டைம் மனுஷன் பரபரப்பாகவே பிஸியாகவே ஃபுல்லாக சார்ட் ரீட் பண்ண, கம்பெனியை பார்க்க, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற போது 2 பேரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு லாபம் வருது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 12% CAGR அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷம் வந்த ப்ராஃபிட்டை திரும்ப அடுத்த வருஷம் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஓவர் ஏ பீரியட் எவ்வளோ வரும் அப்படின்னா அது ஒரு 12% இருக்கும். யாருக்கு, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கேல்குலேஷனில் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ட்ரேடர் இருக்கார் பார்த்தீங்களா, சித்து வேலையெல்லாம் பயங்கரமாக காட்டி இவர் என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாருன்னா, பயங்கர ஜித்தாக இருக்கிற ட்ரேடராக இருந்தால் கூட எவ்வளோ இருப்பாருன்னா ஒரு 9%னா பெரிய விஷயம். மோஸ்ட்லி ஒரு 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே டோட்டலாக கேபிட்டல் வைப் அவுட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. இல்லை ஒரே வருஷத்தில் போயிடுவாங்க, இல்லை 2 வருஷத்தில் போயிடுவாங்க, இல்லை 3 வருஷத்தில் போயிடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு லாங் டேர்மாக ஒரு 20 இயர்ஸும் ஒரு ட்ரேடராக இருக்காருன்றதே ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளான விஷயம். அப்படி மீறி இருந்தாலும் ஒரு 9%, ஏன் அந்த 9%ன்ற நம்பர் அரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸு லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் வெறும் 10% தான். அதுவும் 1 lakh வரைக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது தான் 10%. இது ஒரு லாங் டேர்ம் ட்ரேடர் என்ன பண்ணுவார், ஒரே ஒரு தடவை ஒரு கம்பெனியை வாங்குறாருன்னா லைஃப் லாங் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு தடவை விற்றுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோனா 15%. இந்த 15%ன்றது எத்தனை தடவை வாங்கி வாங்கி அவர் ட்ரேட் பண்ணுறாரோ அத்தனை தடவையும் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணி டேக்ஸ் வரும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இவர் எத்தனை தடவை ட்ரேட் பண்ணுறாரோ அத்தனை தடவையும் கொடுத்தாகணும். இவர் ப்ராஃபிட் பண்ணாலும் கொடுத்தாகணும், லாஸ் பண்ணாலும் கொடுத்து தான் ஆகணும். இதை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லை. ஸோ இவங்க 2 பேரோட குரோத்தையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார், நிம்மதியாக ஒன்ஸ் பணத்தை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டர்ன்ற மாதிரி ஆரம்பித்து ட்ரேடர்ன்ற மாதிரி போய் அதில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரேடராக இருந்து வரணும்னா, ஒரு பைலட் எந்த அளவுக்கு ப்ரிசைஸ் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணுவாரோ, ஒரு சர்ஜன் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிசைஸ் ட்ரைனிங்க்கு அப்புறம் அவரோட எஜுகேஷன் டிகிரி அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் அவர் ப்ரிசைஸாக இருப்பாரோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரிசிஷன் இருந்தால்தான் நியர்லி 5 to 1%ன்றாங்க. 100 ட்ரேடர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சா பெரிய விஷயம், நான் சொல்கிற அளவுக்கு ப்ரிசிஷன். அப்போ அவருக்கு ட்ரைனிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், அவ்வளவும் பண்ணி அப்போ இவ்வளவு பண்ணுறாருன்னா என்னாச்சு, ஹி இஸ் இன்வெஸ்டிங் ஹிஸ் டைம் ஆன் திஸ். அப்போ அவ்வளோ டயத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ஹி இஸ் நாட் எ இன்வெஸ்டர். அது ஒரு சைடு ஹஸ்டில் கிடையாது, அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுது. ஒரு ஃபுல் டைம் வேலை பார்த்த மாதிரி ஒரு விஷயம் செயல்படுறாரு. அதற்கு ஏற்படக்கூடிய ரிசல்ட் தான் அது. சரி, அப்படி அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணினாலும் ஒரு ஓவர் ஏ பீரியடு ஒரு சின்ன லாஸ், ஒரு 1 or 2 years ஏற்படக்கூடிய லாஸு மொத்த ப்ராஃபிட்டையும் மொத்த அவரோட கேபிட்டலையும் வைப் அவுட் பண்ணிட்டு போயிடறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது, மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஒரு 10 lakhs இந்த இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் ஒன்ஸ் போட்டுறாரு. அண்ட் ஒன்ஸ் இன்வெஸ்டர் ஒரு நல்ல கம்பெனி, அதுக்காக சும்மா போட்டுறோன்னு இல்லாமல் ஒரு நல்ல கம்பெனியை ஃபண்டமெண்டல்ஸ் பக்காவாக பார்த்து அவங்களோட மோட் என்ன, அவங்களோட இண்டஸ்ட்ரி கோர் என்ன, எப்படி இருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டேரக்டர்ஸ், இதெல்லாம் பார்க்கணும் ஃபண்டமெண்டலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது. அதை பார்த்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் அதை எப்போயாவது ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு என்ன நடக்குது அப்படின்ற நியூஸை மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு லைஃப் லாங்காக அந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்காக இருக்கிற பட்சத்தில் ஹோல்டு பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணும்போது ஒரு 10 லட்சத்தை போடுறாரு, ஒரு 20 இயர்ஸ் விடுறாரு. இந்த 12% CAR காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்னு சொல்றோம்ல, அதுபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 96 lakhs கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜித்தா இருக்காருல்ல, எல்லா வித்தையும் தெரிஞ்சவர், அவருக்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா அவர் வந்து இந்த திரும்ப திரும்ப டாக்ஸ் போறது, திரும்ப திரும்ப அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், புரோக்கரேஜஸ் கொடுக்கறது, அந்த காம்பவுண்டிங்கோட செயினை உடைக்கிறாரு. அதாவது காம்பவுண்டிங் வந்து நம்ம எதிர்பாராத ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு புக்கே இருக்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வேற லெவலான விஷயம். ஸோ அது அந்த பெனிஃபிட் இவருக்கு கிடைக்காததுனால என்ன ஆகுது, அவரோட CAGR ரேட்டு பயங்கர ஜித்தனா இருந்தா கூட ஒரு 9% அப்படிங்கிற மாதிரி தான் போட முடியும். அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 56 lakhs. 96 lakhs எங்க இருக்கு, 56 lakhs எங்க இருக்கு? இந்த 5 ஸ்டார் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற மாதிரி சும்மா இருந்தாதான் லாபம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டு பயங்கர ஆக்டிவா துருத்துருன்னு எதையாவது பண்ணிட்டு இருக்கிறவங்களை பனிஷ் பண்ணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணக்கூடியவங்களை என்னைக்குமே மார்க்கெட் வந்து தூக்கி விடும். நன்றி, வணக்கம்.